தேசத்தை பாதுகாப்பா. உலகம் முழுவதில் நடக்க போகிற சில சம்பவங்கள், அதாவது விமானங்கள் காணாமல் போகும். அப்ப ஆபத்து அதிகமாய் விமானம் விபத்துகள் மூலம், விமானம் காணாமல் போவதன் மூலம் உண்டாகும். அதற்காக ஜெபிக்கணும். விமான பிரயாணத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஜெபத்தோடு பிரயாணப்பட வேண்டும். இயற்கையினால் உண்டாகும் பேரழிவுகள் உலகத்தை திகைக்க வைக்கும். மழையினால், பனிப்பொழிவினால், காற்றினால், கடலினால், பூமி அதிர்ச்சியினால் இந்த பேர் அழிவுகள் உண்டாகும். சில இடங்களில் உண்டாக போகிற அந்த பூமி அதிர்ச்சிகள், அதனால் உண்டாகிற அழிவுகள் உலகத்தையே திகைக்க பண்ணும். அந்த மாதிரி இயற்கையினால பயங்கரமான பேரழிவுகள் இந்த வருஷத்திலே உண்டாக போகிறது. நாம் அதற்காக ஜெபிக்கணும். நெருப்பினாலும் தண்ணீரினாலும் அழிவுகள் உண்டாகும். சில தீவுகள் காணாமல் போகும். சில தேசங்களில் ஆளுகையில் மாற்றங்கள் உண்டாகும். அதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அதாவது ஆளுகையில் இருக்கிற பிரதமரோ ஜனாதிபதியோ இந்த மாதிரி ஆளுகையில் இருக்கிறவங்க மாற்றப்படுவார்கள். அது மக்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். சந்தோஷமான மாற்றங்கள் சில தேசங்களில் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வைத்திருக்கிறார்கள். இந்திய தேசத்தை கரைப்படுத்தத்தக்கதாகவும், இந்திய தேசத்திற்கு பல பிரச்சனைகளை கொண்டு வரத்தக்கதாகவும் பல திட்டங்கள் மலேசியா தேசத்தில் தீட்டப்பட போகிறது. அந்த தேசத்தில் தமிழ் பேசுகிற ஜனங்களை தவிக்கவும் தத்தளிக்கவும் பண்ணப்படத்தக்கதாகவும், குறிப்பாக என் நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள் குறிவைத்து தாக்கப்படத்தக்கதாக தீவிரவாதிகளின் பாதங்கள் உள்ளே வரப்போகிறது. வருகிற வருடத்திலே பல மனிதர்கள் மாயமாக காணாமல் போகிறார்கள். அவர்கள் எங்கே போனார்கள், எப்படி போனார்கள், எப்படி அவர்கள் காணாமல் போனார்கள் என்று ஜனங்கள் திகைத்தக்கதாக அநேக மனிதர்கள் காணப்படாமல் போகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர்